ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா அஹமதே முஜிதபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாள் நடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமிக்க ஒரு மாதம் அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த முதல் வசந்தம் ரபீஉல் அவ்வல் இன்னும் ஒரு சில தினங்களில் துவங்க இருக்கிறது. ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே நாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களிலே இதெல்லாம் தேவையா, நபியை புகழ வேண்டுமா, மீளாது கொண்டாடலாமா, மௌலது ஓத வேண்டுமா, இப்படியாக பல விமர்சனங்கள் ஒவ்வொரு மாதம் வரும் பொழுது அந்த மாதத்திலே இஸ்லாமியர்கள் எந்த ஒரு அமலை செய்கின்றார்களோ அவர்கள் செய்யக்கூடிய அமல் மார்க்கத்திலே உள்ளது தான், மார்க்கத்திலே இல்லாததே அவர்கள் செய்ய போகிறதில்லை. ஒரு பள்ளிவாசலில் ஒரு நம்ம அமல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை தான் செய்கிறார்களே தவிர ஷரியத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. ஒவ்வொரு பள்ளிகளிலும் தொடர்ந்து 12 நாட்கள் மௌலது ஓதுவார்கள். இன்னும் சில பள்ளிகள் பார்த்தா 30 நாட்களும் மௌலது ஓதுவாங்க. ரபீஉல் அவ்வல் 30 நாள், ரபீஉல் ஆஹிர் 30 நாள். சில பள்ளிகளில் ரபீஉல் அவ்வலில் பிறை 12 வரைக்கும், ரபீஉல் ஆஹிரில் பிறை 11 வரை முடிச்சிருவாங்க. இப்போ ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது படிக்கக்கூடிய புகழ் மாலை இருக்கிறதே, இது நாம் புகழ் மாலை படிப்பது என்பது ஒரு சடங்கல்ல. ஏதோ ரபீஉல் அவ்வல் வந்துவிட்டது, ஏதோ ரசூலுல்லாஹ் நம்ம பேர மௌலது ஓதணும், எல்லாத்துக்கும் சீராணிகளை பகிர்ந்து கொடுத்தோம், அப்படி அல்ல. உண்மையிலேயே அந்த மஜ்லிஸிலே யார் அமர்வார்கள் என்று சொன்னால் நபியின் மீது உண்மையான முஹப்பத் இருக்கிறவர்கள் தான். ஏனென்று சொன்னால் நபியை எந்த அளவுக்கு நாம் புகழ்கின்றோமோ, எந்த அளவுக்கு அவர்கள் மீது பிரியம் வைத்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு அவர்களை நாம் புகழ்வோம். ஒருத்தர் மீது எந்த அளவுக்கு ஒரு முகப்பத் இருக்குதோ அந்த அளவுக்கு அவரை பற்றி நம்ம என்ன செய்வோம், பெருமையாக எடுத்து சொல்லுவோம். ஈருலகத்தர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது ஷரீஃபை நாம் ஓதுகின்றோம் என்று சொன்னால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய முகப்பத்தின் காரணமாக தான் நம்ம அதை செய்யணும். அப்போ அந்த முகப்பத்து இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபத்தபிஊனி. அடுத்து அல்லாஹ் சொல்றான், யுஹிப்புக்குமுல்லாஹு வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். எப்பொழுது அல்லாஹ் ஒரு அடியானை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாவை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் அந்த அடியானின் மீது முஹப்பத் வைக்கிறான். அப்ப அடியானின் மீது அல்லாஹ் முஹப்பத் வைக்க வேண்டும் என்று சொன்னால் நபியினுடைய முஹப்பத் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இப்போ நபியுடைய முஹப்பத் இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் ரசூலுல்லாவை நீங்கள் பிரியப்படுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுவதாக இருந்தால் ரசூலை நீங்கள் பிரியப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை.
அல்லாஹ் என்ன சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுவதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வின் மீது பேர் அன்பு பேர் காதல் யாருக்கு இருக்குமோ அவர்கள்தான் அந்த மௌலிது மஜ்லிஸிலே அமர்வார்கள். அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ப இந்த ஜும்மாவிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புகழ் மாலையை நாம் பாடிக்கொண்டே இருக்கின்றோம். அவர்கள் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தை நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நமது மௌத் வரைக்கும் அதை நாம் செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையை, நபியோடையே நான் இருக்க வேண்டும், நபியோடு கூடவே நான் இருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சுபச்செய்தி சொல்ல வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் விருப்பப்பட்டார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமை, அந்த அருகாமையின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருமை பெருமையை தெரிந்து கொண்டார்கள். ஒரு தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத்னு ஒரு சூரா, அதுல 2வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அது என்ன ஆயத்து? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, நீங்க என்ன செய்யாதீங்க, நபியுடைய சப்தத்துக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள் என்ற ஆயத்து. இந்த ஆயத்து இறங்கின உடனே ஒரு சஹாபி சாபித் இப்னு கைஸ் ஷம்மாஸ், அந்த சஹாபி பேர் சாபித் இப்னு ஷம்மாஸ் என்ற அந்த சஹாபி பேர். அந்த சஹாபிக்கு பொதுவாக இயற்கையாகவே அவனுக்கு பேசினாலே சத்தம் போட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். சில பேர் பேசுவாங்கல்ல, நார்மலாக தான் பேசுவாங்க, ஆனால் சப்தம் பெரிய சப்தமாக இருக்கும். சில நேரத்தில் ஃபோனில் பேசும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயே பேசுவாங்க, அங்கே அந்த லேட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு எப்படி இருக்கும், காதே ஜவ்வு கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், சத்தம் அப்படி இருக்கும். அது மாதிரி அந்த கைஸ் ஷம்மாஸ் ரலியல்லாஹு இருக்காங்கள, அவங்களுக்கு இயற்கையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சப்தத்தை அதிகமாக கொடுத்துருக்காங்க. பேசும்போது இங்கே எந்த பேசுனாங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு கேட்கும், அது மாதிரி சவுண்டை வரும். இந்த ஆயத்தை இறங்கின ஒன்று அவனுக்கு பயம் வந்துருச்சு. இந்த ஆயத்தை என்னை குறித்து தான் இறங்கி இருக்கிறது என்று தன்னுடைய மனைவி கிட்ட போய் சொல்றாங்க. ஒட்டகங்களை கட்டக்கூடிய அந்த தொழுவத்தில் கொண்டு போய் ஒரு கூண்டு செஞ்சு அந்த கூண்டுக்குள்ள என்னை வச்சிருக்கு, அந்த கூண்டுக்குள்ள என்னை கட்டி போடும். இந்த ஆயத்தை இறங்கி அந்த தருணத்துல ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க அந்த சஹாபி. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா, ஆசிபு இப்னு அதி அப்படிங்கிற ஒரு சஹாபி போய் கேட்குறாங்க, ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இப்போ இது மாதிரி ஒரு ஆயத்தை இறங்கிடுச்சு, என்னுடைய விஷயத்துல தான் இறங்கி இருக்கிறதோ என்று நான் பயப்படுறேன். அப்போ உடனே அந்த ஆசிபு இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த சம்பவத்தை போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஷம்மாஸை வர சொல்லுங்க அப்படின்னு போய் சொன்னாங்க. சொன்ன உடனே கூண்டை உடைக்கப்பட்டது. இது நீண்ட சம்பவம். கூண்டை உடைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாகவே யாருக்கு குரல் வளத்தை அதிகமாக கொடுத்திருக்கின்றானோ அவர்களுடைய விஷயத்தில் இந்த ஆயத்தை இறக்கப்படலை. வேண்டுமென்றே சத்தத்தை கூட்டி பேசுறாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால என்ன செய்யறது, அதட்டி பேசுறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அபூ இருப்பாங்க. சில ஆராபிகள் காட்டரபிகள் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்க வருவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மகிமை அவங்களுக்கு தெரியாது. ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அருகாமை, அவங்களுடைய அந்த அரவணைப்பு கிடைத்தவுடன் தான் அவங்க என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ்வுடைய மகிமை தெரியுது. இப்போ அவங்கெல்லாம் பேசும்பொழுது ரொம்ப கராராக பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சரியான கோவம் வரும். ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா நமக்கு நல்லா தெரியும், வெட்டு 1 துண்டு 2 தான். ஏக்குமாறு தோத்துக்கூடா ஒன்று உருதுல சொல்லுவாங்க, ஏக்குமாறு தோத்துக்கூடா, வெட்டு 1 துண்டு 2. அப்போ அது மாதிரி அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க சொன்னால் தன்னுடைய விஷயத்தை தான் இறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பயந்தாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அருகாமையில் போன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுடைய விஷயத்தில் இந்த ஆயத்தை இறக்கப்படுறாங்க. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு லேசான குரல் கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் எனக்கு முன்னால் அந்த சப்தத்தை உயர்த்தி பேசுவார்கள் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அவங்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டுரும். வஹும் லா யஷ்உரூன்,
அவருடைய நன்மைகள் போறதை அவர் அறிய முடியாது. நன்மைகள் போறதை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. இப்போ இன்னைக்கு என்ன செய்யலாம், ஃபோன்பே கூகுள் பே எல்லாம் தெரியுமா, நிறைய கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வச்சிருப்பாரு காசு. அவருக்கு பண்ணுறேன் இவருக்கு பண்ணுறேன்னு கேட்கும்போது தான் அனுப்பிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்க்கும்போது வெறும் 10,000 தான் இருக்கு. அவங்க என்னது அக்கௌண்ட் என்னது 90,000 ரூபா போயிடுச்சு. இப்படி கொண்டு போனதே தெரியல. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்துகிறீர்களேயானால் உங்களுடைய அமல்களை என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் பகுந்தா இஷ்டம் அதை நீங்கள் உணர மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக் நன்மை போயிடும். எப்படி அக்கௌண்ட்லேருந்து பணம் போகுதோ அது மாதிரி என்ன செய்யணும், அவங்களை விட்டு அமல்கள் போயிடும். என்ன செஞ்சாங்க, அந்த சஹாபிக்கு பெருமான ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய அருகாமையில் அழைத்து ஆறுதல் சொன்னார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையை பெற்ற அந்த சஹாபாக்கள் மிக உயர்ந்த அந்தத்தில் போனாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, அவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று இந்த ஆயத்தை அல்லாஹ் காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அவர்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள்னா அந்த அவர்கள் யாரு, அவங்க தான் சஹாபாக்கள். அவங்க ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்வீர்களே ஆனால் பக்கத்தில் ததவு, நீங்கள் நெடுவழி பெற்று விடுவீர்கள். எப்படி அவங்க ஈமான் கொண்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை சொன்னாலும் அப்படியே நம்புவார்கள். எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இது ஏன் இப்படி இருந்திருக்கலாமா, அது அப்படி இருந்திருக்கலாமா, ஏன் இது இப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த சொல் இருக்கிறதே அதை அப்படியே செய்வார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீது அன்பு, அவர்கள் மீது காதல் கொண்டிருந்தாங்க. என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த நேர்வழி என்பது எப்பொழுது கிடைக்கும், எப்படி இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்களோ அதே போல் நீங்கள் ஈமான் கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பக்கத்தீர்ந்தது என்று சொல்லக்கூடிய நேர்வழி கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்றோம். சஹாபாக்களை புகழ்ந்து அல்லாஹ் சொல்றோம். இது போன்று நிறைய சஹாபாக்களுடைய சம்பவங்கள் குர்ஆன் ஷரீஃபில் நாம் பார்க்கிறோம். அதே போன்று சஹாபாக்களுடைய வரலாறுகள் நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. உஹது யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும், பல தடவை நம்ம கேட்டிருப்போம் இந்த சம்பவங்கள். அந்த உஹது யுத்தத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வந்த அந்த அனைத்து அம்புகளையும் கத்திகளால் வெட்ட வந்தாங்க. அந்த அனைத்து வெட்டுகளையும் சஹாபாக்கள் சுற்றி நின்று என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தாங்க. அப்படி பாதுகாத்த சஹாபாக்கள்ல இன்னும் சொல்ல போனால் அந்த நேரத்தில் ஒரு சஹாபி பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த கத்தியுடைய வெட்டுப்படாமல் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தாங்க. அந்த சஹாபி பெண்மணியுடைய பெயர் உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஹது யுத்தத்தில் ஒரு எதிரி வெட்ட வரும்பொழுது இவங்க குறுக்க வந்துட்டாங்க. சொல்றது கதை இல்லை, எல்லாம் ஹதீஸ். ஏன்னா அஜத்தை அப்படி ஆக்ஷன் பண்ணி சொல்றாங்கல்ல, ஒருவேளை கதையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் கேட்கும்போது கதை மாதிரி தான் தெரியும். அப்படி ஆக்ஷன் பண்ணி சொல்றாங்க அஜத்து இப்படி கதையா இருக்குமோ அப்படின்னு, எல்லாம் ஹதீஸ். உம்மு உமாரா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்ட வரும்பொழுது குறுக்க வர்றாங்க. அந்த வெட்டு அவங்களுடைய சோழல்ல விழுது. உம்மு உமாராவுடைய சோழல்ல அந்த வெட்டு விழுது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் பாதுகாத்தாங்க. அந்த சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஒட்டுமொத்தமா அது உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து சொன்னாங்க. இருந்தாலும் பொதுவாக துஆ செஞ்சாங்க. யாரையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை யாரையெல்லாம் பாதுகாத்தார்களோ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்திலே என்னோடு இவர்களை நீ ஆக்கி விடுவதாக துஆ செஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருகாமை, அவர்களுடைய அந்த அருகாமையின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்துக்களை சஹாபாக்கள் பெற்றார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, இது போன்று பல சம்பவங்கள், பல சஹாபாக்களுடைய சம்பவங்கள் ஹயாத்து சஹாபா என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்று சுவடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே இருக்குமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய புகழ் மாலைகள், அவர்களை பற்றி புகழ்வது, அவர்களை பற்றி பேசுவது, அவர்களை பற்றி சொல்வது, அவர்களை எப்படியெல்லாம் நடந்து சென்றார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதாக
தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான முஹப்பத் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவுக்கு நாம் முஹப்பத் வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு என்ன செய்ய நம்முடைய உள்ளத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பிறருக்கு நாம் என்ன செய்யணும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். கண்ணியமிக்கிறவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதேபோல் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத சஹாபாக்கள், பத்ர் யுத்தத்தில் 313 சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் சில சஹாபாக்கள் கலந்து கொள்ளல. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால் பத்ர் யுத்தத்திலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அந்த சஹாபாக்களுக்கெல்லாம் சுப செய்தி சொல்லப்பட்டுச்சு. நிறைய சுப செய்திகள், அவனுக்கு நிறைய சலுகைகள் அல்லாஹ் கொடுத்தாங்க. பத்ர் சஹாபாக்கள் 313 பேர் கலந்து கொண்டாங்கல்ல பத்ர் யுத்தத்தில், அந்த சஹாபாக்களுக்கு சில சலுகைகள் அல்லாஹ் கொடுத்தாங்க. அதில் ஒரு சலுகை என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அது மன்னிக்கப்படும். இந்த ஒரு சலுகை அவங்களுக்கு, என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், யாரும் அதை பாவமாக கருதக்கூடாது, அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவர்களை மன்னிச்சிருவான். இப்படி ஒரு சலுகை அல்லாஹ் கொடுத்தான். இதனால சஹாபாக்கள் பாவம் செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. அல்லாஹ் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சலுகை. இதை கேள்விப்பட்ட உடனே கலந்து கொள்ள முடியாம உடல் பலகீனம், உடல்நிலை சரியில்லாமல் போனவங்க, அதாவது முதியோராக இருந்தவங்க எல்லாம் எனக்கு எங்க நேரம் வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யார் ரசூலல்லாஹ், இதுபோல பதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலுகைகளை கொடுத்திருப்பதாக தாங்கள் சொன்னீர்களே, எங்களால் கலந்து கொள்ள முடியல, உடல் பலகீனம், எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, வயோதிகர்களாக நாங்கள் இருக்கிறோம், அப்போ எங்களுக்கு அந்த இது கிடைக்குமா, எங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி வச்சுட்டாங்க. ஒரு ஆயத்தை என்ன செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்து, யார் யாரெல்லாம் எந்த மூமின்கள் எந்த ஒரு உதுரும் இல்லாமல் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்ளாமல் அவர்கள் வீட்டிலேயே இருந்தார்களோ அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, அவங்க மீது எந்த குற்றமும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி வச்சுட்டாங்க. அப்போ பத்ரிலே கலந்து கொள்ளாத சஹாபாக்களுக்கும் இது போன்ற ஒரு சுப செய்தி, இது போன்ற ஒரு சலுகைகள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமை, அவர்கள் பக்கத்திலேயே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான முயற்சிகளை சஹாபாக்கள் எடுத்தார்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி, அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, ஹதீஸில் பின்பற்றலாம் பின்பற்றக்கூடாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை என்ன செஞ்சிருவாங்க, அது ஹதீஸ் சஹீஹ், லஈஃப், ஹஸன், கரீப் இது போன்ற பல வகைகள் இருக்குது ஹதீஸுகளில். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்து தௌபால வருது, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் அந்த சஹாபாக்கள், மக்காவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள், மதீனாவில் இருக்கிற சஹாபாக்கள் அவங்க அன்சாரிகள். இவர்களை பார்த்து அல்லாஹ் புகழ்ந்து சொல்லிட்டு பிறகு அல்லாஹ் சொல்றான், வத்தபிஊஹும் பிஇஹ்சான், மேலும் யாரெல்லாம் இவர்களை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு என்ன உண்டு, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு சுவர்க்கத்தில் அவர்களை அல்லாஹ் நுழைய வைப்பான், ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி சஹாபாக்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையை பெற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்திகளை எப்படி அவர்கள் பெற்றார்களோ, அவர்கள் எந்த காரியத்தை செய்து சுப செய்திகளை பெற்றார்களோ அதே போன்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமை நமக்கு கிடைக்காமல் இருந்தாலும் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் பின்பற்றி வாழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தியை பெறக்கூடிய அந்த உன்னத மக்களாக நம் அனைவரும் ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.